மலையாள திரையுலகத்தில் தான் உச்சத்தில் இருந்தபோது தன்னுடைய சக நடிகர்கள் கிட்டேருந்து பொறாமையும் தனிமையும் மட்டுமே தனக்கு கிடைச்சதா நடிகை ஷகீலா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே மனம் வருந்தி வேதனையாக ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய இள வயதிலேயே மலையாள சினிமாவில் நடிகை அறிமுகமான நடிகை ஷகீலா அடுத்தடுத்து பல திரைப்படங்கள் பண்ணாங்க. முக்கியமாக வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சில திரைப்படங்கள் அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்ட அவங்க குணச்சித்திர கதாபாத்திரங்களை மட்டுமே நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழ்லையுமே ஒரு சில திரைப்படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு சில திரைப்படங்கள்லையுமே கூட அவங்களுடைய அந்த கவர்ச்சி கதாபாத்திரத்தை மென்ஷன் பண்ற மாதிரியான காமெடி கதாபாத்திரங்கள் தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய பாதையை மறுபடியும் மாத்திட்டு நடிகை ஷகீலா நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நல்ல காமெடி கதாபாத்திரங்கள் மட்டும் தான் நடிப்பான் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அதன் பிறகு விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளியில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் இன்னுமே பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் சமீபத்தில் தான் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் மனம் திறந்து மனம் வருந்தி பல விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய சக நடிகர்கள் யாருமே தாங்கிட்ட நட்பு பாராட்ட முன் வரவில்லை. அதாவது யாருமே என் கூட வந்து சகஜமாக பேசலை பழகலை. படப்பிடிப்பு தளங்களில் கூட தன்னை மற்றவங்கள்ட்டேருந்து ஒதுக்கியே தான் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கிட்டேருந்துமே என்னை எப்போதுமே ஒதுக்கி எனக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருவாங்க. நான் அதுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த பாகுபாட்டாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே சொந்த செலவில் 20 கேரவன்களை வாங்கி தான் பயன்படுத்துகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னுடைய 25 வருட சினிமா வாழ்க்கையில் ஒரு விருது விழாவுக்கு கூட தன்னை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஷகீலா ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க. ஆமாம், 25 வருஷமாக அவங்க சினிமாவில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த விழாக்களையுமே நீங்கள் அவங்கள பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எந்த சினிமா விழாக்களுக்கும் நடிகை ஷகீலாவுக்கு இது வரைக்கும் யாருமே அழைப்பு விடுத்தது கிடையாதாமா. திறமையானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு மும்பை நடிகைகளுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் தரப்படுது. நெல்லூர், விஜயவாடா போன்ற பகுதிகளில் திறமையான பெண்கள் பலர் இருக்காங்க. அவங்களுக்குமே வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வெளி உலகம் என்ன சொன்னாலும் அது கவலையே கிடையாது, குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு காஸ்டிங் கவுச் அனுபவம் இது வரைக்கும் ஏற்படலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காஸ்டிங் கவுச் அப்படின்னா ஒரு படத்திற்கான நடிகைகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த படத்துக்கு ஆடிஷனுக்கு வரக்கூடிய நடிகைகளை பாலியல் சீண்டல் பண்ணுறது அல்லது பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, பாலியல் ரீதியாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனக்கு ஏற்படவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி யாராவது எனக்கு காஸ்டிங் கவுச்சுக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சிருப்பேன் அல்லது எனக்கு பிடிச்சிருந்தா யோசிச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து நான் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் இன்னுமே பிரபலமானாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பலரும் தன்னை அம்மா அம்மா அப்படின்னு அழைக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா ரொம்ப எமோஷனலாக இருக்கிறதா நடிகை ஷகீலா அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க.